ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மூவி எந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வரவு எட்டனா செலவு பத்தனா. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாசர். இவர் சிவராமன் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இவரோட பழைய ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இப்போ அவரோட புதிய ஃபோட்டோ பார்க்கலாமா. இதுதான் அவரோட புதிய ஃபோட்டோ. நாசர் எப்படி அந்த படத்தில் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துவார் அப்படின்றத இந்த படத்தோட பேரை கேட்டோன்னே ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்டமணி அவர்கள். நம்ம கவுண்டமணி அவர்கள் என்ன ரோலில் நடிச்சிருப்பார் அப்படின்னா, அஞ்சாத சிங்கம் அப்படின்ற ரோலில் நடிச்சிருப்பார். ஒரு கட்சிக்காரராக நடிச்சிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இது. இப்போ அவரோட ரீசெண்டான புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இதில் பார்த்தனுமே இன்னும் அப்படியே இருக்கார்ல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சங்கர் வள்ளுவர் தாசன் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கடுத்து அவரோட புதிய படம் தான் இந்த படம். அப்புறம் நம்ம வினு சக்கரவர்த்தி அவர்கள். நம்ம வினு சக்கரவர்த்தியை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. அவர் சும்மாவே பின்னி படல் எடுப்பார் நடிப்பில். அதுக்கடுத்து இந்த இதில் அவருக்கு எம்எல்ஏ ரோல் கொடுத்துருவாங்கங்க. எம்எல்ஏவாக தான் நடிப்பார். அவர் பேரே கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, எம்எல்ஏன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கப்புறம் அவரோட ரீசெண்டான புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செந்தில் அவர்கள். நம்ம செந்தில் அவர்களோட ஆக்டிங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல. அந்த படத்தில், அதாவது வரவு எட்டனா செலவு பத்தினால நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருங்க. இவர் எல்லா தாய்மார்களும் பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு அந்த காட்சி இப்போ ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஹீம்ன்ற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். செந்தில் அவர்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் அவரோட தற்போதைய புகைப்படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடிவேலு அவர்கள் தாங்க. வடிவேலு அவர்கள் பீட்டர் அப்படின்ற வேடத்தில் நடிச்சிருப்பார். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். ஆமாங்க. அதுக்கப்புறம் அவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இப்போ அவரோட புதிய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவை சரளா அவர்கள் தாங்க. கோவை சரளா அவர்கள் எலிசபெத் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. நம்ம பீட்ரும் நம்ம எலிசபெத்தும், அதாவது வடிவேலும் கோவை சரளாவும் அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்களோட கலாட்டா தாங்கவே முடியாது. செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோவை சரளா அவர்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் அவங்களோட புதிய புகைப்படம். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயா அவர்கள் தாங்க. அவங்க நம்ம மருது பாண்டியோட ஒய்ஃபாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அதுக்கப்புறம் அவங்களோட புதிய புகைப்படம் தான் இது. இவங்க தன்னோட அந்த மருது பாண்டி இருக்கார் இல்லையா, அவர் எம்எல்ஏ ஆக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பார் இல்லையா. இவரே இவங்க ரெண்டாவதாக தான் கல்யாணம் முடிச்சிருப்பார். ஆனால் இவங்க ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. மற்றவங்களெல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுவாங்க. ஆனாலும் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவங்க நடித்த விதம் ரொம்பவே அழகாகவே இருக்குங்க. அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்ஐசி நரசிம்மன் அவர்கள் தான். அவர் விஜிலண்ட் ஆஃபீஸர் வேஷத்தில் நடிச்சிருப்பார். அவரோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இந்த புகைப்படம் அவரோட புதிய புகைப்படம். விஜிலண்ட் ஆஃபீஸர் கேரக்டர் அவர் சூப்பராகவே செட் ஆகுங்க. லாஸ்ட்டாக யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க தான். ஆமாங்க, கதையோட நாயகி ராதிகா அவர்கள் தான். ராதிகா அவர்கள் லக்ஷ்மி அப்படின்ற கேரக்டரில் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க.
ஒரு குடும்ப பொண்ணா ரொம்பவே சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்து நம்ம நாசர் வந்து வீட்டிலேருந்து வெளியே போய் சம்பாரிச்சிட்டு வராரோ அதை வந்து எப்படிலாம் வந்து குடும்பத்துக்கு வந்து செலவு பண்ணணுமோ, எப்படி சிக்கனமாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. கடைசியில் கொஞ்சம் பேராசை வந்து ஒரு லெவலுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்களால முடியாமையே போயிடும். அவங்களோட பழைய புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இது வந்து அவங்களோட புதிய புகைப்படம். வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த படம் வந்து எதை வந்து குறிப்பாக சொல்லுது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க. என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து நம்ம வரவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செலவு பண்ணணும். நம்ம வரவுக்கு மீறி செலவு பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து தலைகீழாக வந்து மாறிடுங்க. இந்த படத்தில் ஒரு காட்சி வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து பியூன் கிளர்க் வேலை தான் பார்ப்பாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, ராதிகா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள வந்து கான்வென்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. அந்த இது வந்து எனக்கு ஞாபகம் வருது. அந்த சீனால் தான் நம்ம படத்துக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறீங்க, வரவுக்கு மீறி செலவு பண்ணுறீங்களா இல்லை வரவுக்கு கம்மியாக வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு படத்தோட வேறு ஒரு கதாபாத்திரங்களோட நாளைக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.